இருந்து வெளிப்படுற தேவன், உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசத்தை பெறுவான். நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உண்மையாய் இருக்குமானால் நீங்கள் கௌரவமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதம் செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆவே ஒருவரும் கெட்டு போக சித்தமில்லை. ஆமென், ஆமென். சத்தமா இவ்வளவு பெரிய திரளான கூட்டத்தில் 100 பேர் மேல் இருக்கிற நீங்கள் இந்த கொடுங்கையூரை அசைக்கப்பட வேண்டும். ஆமே, சுற்றி இருக்கிற ஜனங்கள் சபைக்கு திருப்பப்பட வேண்டும். பாவியர் மனம் திரும்பாவிட்டால் அவர் பட்டயத்தை கருக்காக்குவார். உங்கள் மூலம் அந்த கேள்வி கேட்கப்படும். உங்களை ரட்சித்த தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆமென். எல்லாருக்கும் புரிகிறதா? நான் சொல்ற வார்த்தை புரிகிறதா? புரிந்தால் அடுத்த வார்த்தை டபுளாகணும் சபை. ஏனென்றால் நாம் தெரிந்து கொண்ட சத்தியத்தை மற்றவங்க தெரியப்படுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 15:16 ஆண்டவர் இப்படியா சொல்கிறார். யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. யார் தெரிந்து? நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிறைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளை ஏற்படுத்த எதற்காக? கனி கொடுக்கும்படி. கனி கொடுக்கும்படி. என்ன கனி? மாம்பழம், பலாப்பழம், பிரித்திச்சக்க, இப்படி பல விதமான பழம் உண்டு, கனி உண்டு. இந்த கனியெல்லாம் பரவத்துக்கு போவாது. அப்ப என்ன கனி சம்பாதிக்கணும்? ஆத்துமாவை அறுவடை செய்கிறவனே ஞானவா. ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறவனே ஞானவா. நீங்களும் நானும் கொண்டு சேர்க்க ஒரு கனி ஆத்துமா. அழிந்து போற ஆத்துமாக்களை தேவன் பக்கமாக திருப்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார் என்பதை நன்றாய் புரிந்து, நன்றாய் தெரிந்து ஆவிலே அனலாக வேண்டும். யாரெல்லாம் ஆவிக்குரியிலே அனலாகிறோ அவர்கள் மௌனமாய் இருக்க முடியாது. உங்களை இதயம் தூங்காது, இடைவிடாமல் தூத்திக் கொண்டே இருக்கும். அவே கர்த்தரை காலத்தை சோதரிப்பே, அவர் துதி எப்போது வாயில் இருக்கும் சொல்ல வசனமடியாக சங்கீதம் 34:1 சொல்லுதை பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் இரவு பகல் பாராமல் கர்த்தருடைய வார்த்தையை இதயத்தில் நரித்துக் கொண்டிருக்கிற தேவன் பரலோக தரிசனங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். மல்கியா 2:6 சொல்லுது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. என்ன காணப்படவில்லை? அநியாயம், அக்கிரமம். இந்த உலகம் அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது. நீயும் நானும் வேத வசனத்தால் நிரம்ப வேண்டும். என் வேதத்தை மக்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாயினார்கள். நாம் தேவனுடைய வார்த்தை அந்நிய காரியங்களுக்கு அல்ல, அந்த வார்த்தை சுமந்து கொண்டு அநேக மக்களை, ஜாதி ஜனங்களை மீட்டு சபைக்கு திருப்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு 1:5 சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் கொள்கின்றால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதிருக்க யார்கிட்ட கேட்டுக்கொள்மா? தேவன். நமக்கு பொதுவாக எல்லாவற்றுக்கும் தேவனே முதன்மையானதா. அவே முதலாவது ராஜ்யத்தை நாடுங்கள், தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட 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 கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அலட்சியம் ஆக 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 உங்கள் குடும்பங்கள் செழித்துவங்கும், தளித்துவங்கும், அநேக ஜாதி ஜனங்கள் மந்தைக்கு திரும்பப்படும். நாம் அவர் ஒருவரை படைத்தார்.
அதிக 2:15 சொல்லுது, அவர் ஒருவர் எல்லாம் படைத்தார். சொல்ல மாட்டீங்களா? அவர் ஒருவர் அல்லவா படைத்தார், ஆவியானத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின் ஏன் ஒருவரை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தார். உங்களுக்காக எனக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சொல்லிலே தொங்கின பொழுதும் தேவ திட்டத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார். அங்கம் எல்லாம் காயங்களே, உள்மொழி கூறாய் சரீரமதில், அங்கம் எல்லாம் காயங்களே, உள்மொழி கூறாய் சரீரமதில், உருகுலைந்தார் இயேசு சிலுவையிலே, உருகுலைந்தார் இயேசு சிலுவையிலே, பாவி எந்தன் பாவமதா, பாவி எந்தன் பாவமதா, அங்கம் எல்லாம் காயங்களே, முள்மொழி கூறாடி சரீரமத. அன்பினாவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாளிலே தாசமூலமாக வாயிலிடப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஜனங்களை பெறப்படுவதற்காக நன்றி சொல்லுகிற இந்த ஜனங்கள் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர் என் துதியை சொல்லி ஆண்டவரே கொடுத்த தேவ வார்த்தைகள் அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனை நீதின்னு சொன்னது எனப்பா. நம்முடைய வார்த்தையை நான் சுமந்து கொண்டு அவனை அழிந்து போன ஜனங்களை மீட்டிருக்கிற முத்திரை மோதல்களை மாற்றப்படுவதாக இறைவன் அதிகாரத்தை வென்ற தேவன் இந்த நாளிலே பெரிய பெரிய காரியங்கள் செய்ய வரவைக்காத ஆண்டவரே. இந்த இடத்துல வந்த ஒருவர் கூட வெறுமையாய் திருப்பிடக் கூடாது ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தின் சாட்சியாக எழுத வேண்டும். நீங்கள் என் சாட்சியில் சொல்லிடப்பா, நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக எழுந்த அதிலே நாங்கள் உங்கள் பிள்ளையாற்றும் பாட நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. சின்னவன் 1000 சிறியவன் வளர்த்த ஜாதி அவன் சொன்ன தேவரே, இந்த நாளிலே பெரிய காரியங்கள் செய்யப்படவைக்காக நன்றி. கேட்கிற சத்தியத்தை உடைய பிள்ளைகள் சுமந்து கொண்டு அடைந்து வர ஜனங்களுக்கு முன்பாக விதைக்க சீவுள்ள வார்த்தை தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், என்னை மறைத்துக் கொள்ளும். நீ ஒருவர் மாத்திரமே மைபட உதவியர் நீட்டும்படியா நசர்னா இயேசுதான் என்ற நல்ல பிதா. ஆமே. எல்லாத்தையும் கேட்கிறதா? கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்ன சபை? பெரிய சபை இல்ல. ஆமே. நம்ம ஏசியில சும்மாவா? ஆமே. நம்ம ஏசியில உட்கார்ந்து போறதுக்கு இல்ல, நாம் என் தேவனை மைமைப்படுத்தவா எழுத வேண்டும். நீங்கள் நான் தெரிந்து கொள்ள நோக்கம் என்ன? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனி நிலத்திற்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன். நம்மளை ஏற்படுத்துறது தேவனை அன்றி எந்த மனுஷனும் அல்ல. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லக்கூடாதோ? அதிகா இருக்குதோ? ஏன்னா வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுதும் 3ஆம் வசனம் படிக்கும் பொழுதும் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 3ஆம் வசனம், இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டு அவர்கள் அல்லேலூயா லட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் தேவனாய கர்த்தருக்கு. நம்ம யார் கர்த்தரை சொல்றோம்? கர்த்தருக்கு. ஆமே. நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது தேவனை மறுத்தபடியே, மனுஷனை அல்ல. கற்பனையாரையும் பழப்பிரையும் வீம்புக்காரையும் அகந்தைக்காரையும் எழும்புவார். தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். போற சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக பதவிக்கிற இந்த நம்மளை அவர் பல்லவானா. இதற்காக
நீயும் நானும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென், ஆமென். அப்படியே நடக்கணும் என்பதற்கு ஆமென் சொல்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சபைகள் பெருக வேண்டும், ஜனங்கள் பெருக வேண்டும். ஒரு ஆராதனை, 2 ஆராதனை, 3 ஆராதனை, 3 ஆராதனை பெருக வேண்டும். ஆமென். பிரியமான தேவர்களே, பாருங்கள், ஆவடி பகுதியிலே ஒரு பாசனம் தெரியும், ஓசி பாசனம். ஆமென். 5 மணிக்கு ஒரு ஆராதனை, 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 9 மணிக்கு ஒரு ஆராதனை, 3 ஆராதனை நடக்கும். அவர் வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை பலப்படுத்துவீர்கள். அதை விட மேன்மையான நாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெற நாம் மௌனமாக இருப்பது எப்படி? நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதித்து நடத்தும். ஆமென். பரிசுத்தாவி உங்களுக்கு இருந்தா நீங்க மௌனமா இருக்க முடியாது, நீங்க அமைதியா இருக்க முடியாது. நீங்க உங்க உள்ளம் கொழுந்துட்டு எரியிற நெருப்பாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நானும் நெருப்பு, பிசாசுக்கு நெருப்பு. ஆமென். நீ நெருப்பாய் மாறிவிட்டா இந்த தேசத்திலே அழிந்துள்ள ஜனங்கள் மீட்டெடுத்து சபைக்கு திருப்புவீர்களா? அவைதான் சொன்னான், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளாதவர், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தில் நமக்கு பிதாவை கேட்டுக்கொள்ளும் எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்க போய் கனி கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்வதே ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். படிங்க. உலகம் உங்களை பகைத்தால், அடுத்த 17, நீங்கள் ஒருவர் அன்பாயிருந்தால் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். 18ஆம் வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். என்னை ஆமென். நம்முடைய ஒருவன் பகைத்தால் அவன் யாரை பகைக்கிறானா? சர்வ சிருஷ்டிகளை பகைக்கிறான். ஆமென். உங்களை ஒரு குற்றம் சுமத்தினால் அவன் யாரை குற்றம் சுமத்துறானா? தேவனை குற்றம் சுமத்துறான். ஆமென். அவை இவைகளை அறிந்த நீங்கள் ஒன்றை குறித்து கவலை விடாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடி விண்ணப்பத்தோடு கூடி ஜபத்தோடு யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ளதாங்க இருக்கிறாங்க. தேவன் ஓடுதா இல்லையா? அல்லேலூயா. அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனசாட்சி இருக்கிறதா? ஆமென். பரிசுத்தாவி அந்த வரை உங்களை விட்டு போகலையே. அவர் ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புறாரு. எதற்காக? அழிந்து போற ஜனங்களை தேர்ந்தெடுப்பாய் திருப்பதற்கு அல்லவோ? அல்லேலூயா. ஆவே நீங்களும் நானும் கனி கொடுக்கிற மரமாக எழும்ப வேண்டும். என்ன மரம்? கனி கொடுக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும். நாம் வந்துட்டு போற மரமா இருக்கக்கூடாது. நாம் கனி கொடுக்கிற மரமா எழுத வேண்டாம். ஆமென். இந்த கனி கொடுப்போம் எவ்வளவு என்ன லாபம்? பரலோகத்தில் மிகுதியான ஆசீர்வாதம், திரளான கிரீடங்கள் உங்களுக்கு கொடுப்பான். எத்தனை சம்பாதிக்கிறீர்களோ அது உங்களுக்கு தான் சொத்து. ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியிலே நீ எதை விதைக்கிறாயோ அதுவே அறுவடை செய்வான். அவன் நமக்கு ஒன்று. நீதிபதி 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். நீதிபதி 19:2 ஸ்தோத்திரம் எடுக்கலையா? ஆத்துமா என்னது? ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது. எது நல்லதல்ல? நம்முடைய ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அறிவுறுத்தல் நோபுறுத்தல் சொல்லப்பட்டு கொண்டு அதே ஆத்துமா குறித்து பாரம் இல்லாம ஏதோ வந்தே போற என்பது இருப்பதற்கு கூடாது. ஆமென். கண்ட சோகத்தை அன்பு கூறாமல் காணாத தேவனை எப்படி அன்பு கூற முடியும்?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது எல்லாருக்கும் புரிகிறதா? புரிஞ்ச மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது எல்லாருமே சொல்லல, எனக்கு புரியல போல அப்படிதானே? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா உங்களுக்கு புரியுதா? புரியுறதா? புரியுறதா? வார்த்தை புரியுறதா? நான் தெலுங்குல பேசுறேன், தமிழ்ல தான் பேசுறேன். ஹல்லேலூயா, ஆமென். காரணம் என்ன? நமக்குள்ளே தாகம். ஏசாயா 55:1 சொல்லுது. ஸ்தோத்திரம். ஏசாயா 55:1. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீரை வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி இறையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனம் நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை தருகிறது. இந்த வார்த்தை சுமக்கிற ஏவனும் கெட்டு போறது கிடையாது. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையாயிருக்கிறார். எரேமியா 23:29 படிக்கும்போது, எரேமியா 23:29 நீங்கள் படிக்கும் பொழுது, என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்குது அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நான் நிறைய இயேசு சபை இருக்கேன். அதுதான் சில எல்லாம் ஆண்டில் சொல்லுவாங்க. ஏன்னா அடிக்கடி சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. அது நீங்க அப்படிப்பட்டவர்கள, நீ ஜீவன தேவனை ஆராதிக்கும். ஹல்லேலூயா. உங்களுடைய உதடுகளை எப்போதும் அல்லேலூயா துதியும் ஆராதனையும் இருந்து கொண்டே இருக்கணும். உங்க இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும். அது பரலோகத்தின் பொக்கிஷமாகி இருதயம் பரலோகத்தின் நேராக தேவனை துதிக்க 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 என்ன வரும்? கிருபை பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க என்ன வரும்? கிருபை பெருகிட்டே இருக்கும். ஆமென். அவைதான் இந்த வேத வசனங்களை கர்த்தருக்கு பாடலாய் கொடுத்தார். இந்த வேத வசனத்தை படித்து என் தலைக்கு ஏறல, என் தலைக்கே உள்ள போகல. ஆண்டவரை நிபந்தனை சொல்லுதா? ஒப்பந்தம். யாருக்கு? எனக்கும் ஆண்டருக்கும். நீங்களும் ஆண்டவர் என்ன ஒப்பந்தம் வச்சு உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வந்து எதற்காக ஒப்பந்தம் பண்ணீங்க என்பது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே அவர் நம்ம தெரிந்தாரா, நாம் அவரை தெரிந்தோமா? அவர் தான் நம்ம இருந்தார். அப்போ ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே நீங்க தானே தெரிஞ்சீங்க, நீங்க தானே தெரிஞ்சீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த வசனத்தை படித்தாலும் மண்டையில ஏறல, எனக்கு புரியல, எனக்கு தெரியல. அவர் நீங்க எனக்கு தரணும், இந்த வசனத்தை எல்லாம் பாடலா தரணும். என்ன தரணும்? வசனத்தை பாடலா தரணும். இதன் பாடல் மூலம் தேசம் எங்கும் உலகம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் பிரசிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக பிரசிக்க வேண்டும். கட்டுக்கதையோ கற்பனையோ எந்த வசனமோ இந்த வார்த்தையிலே மூலமாக என் பாடல் வரக்கூடாது. ஆமென். ஆவே அதன் பலனாக கர்த்தர் சங்கீதம் 40:3 பிரகாரமாக நமது தேவனை துதிக்கும் புது பட்டையை நாம் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவர்களே, இந்த வேத வசனத்தை எளிமையாக முறையிலே என் ஆண்டவர் சங்கீதம் 40:3 பிரகாரமாக நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை நாங்கள் கொடுத்தார். அநேகரை கண்டு பயந்து யாரை நம்ப சொல்லலாம்? கர்த்தரை நம்புவோம். அப்படியாக குறிக்கப்பட்டதுதான் என் தேவனுடைய வசனங்கள், உயிர்ப்பிக்கும் கீதங்கள். 1000க்கும் மேற்பட்ட பாடல் உண்டு.
94 கர்த்தருடைய பாடலை எழுத தொடங்கினேன். இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட பாடலை கொடுத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருப்பேன், பாடிக்கொண்டே இருப்பேன், என் தேவனை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். இந்திய தேசம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு இன்றைக்கு பல 9 வாரம் சீடி வெளியிடத்தை. ஆகவே இந்த நாட்களில் சீடி வேலை இல்லை. அதனாலே ஆண்டுடைய பத்திரிகை பாடலை இந்த பாட்டுக்கள் மூலமாக, இந்த புஸ்தகம் வடிவமாக இன்றைக்கு அநேக சபைகளை கொடுத்து கர்த்தரை மேம்படுத்திக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பாடலும் தேவனுடைய வரியாக, தேவ வசனமாக இருக்கும். ஏனென்றால் கேட்பவன் எவருமே பெற்றுக் கொள்வான். நான் கேட்டேன், அதை உங்களுக்கும் பேசுகிறேன், பகிர்ந்து கொள்வேன். ஆகவே ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தரை அனமுட்டி எழுப்பி இதை கொடுக்கிற தரிசனம் உருவாக்குற முடியும். உயிர்ப்பிக்கும் தேவன் என்ற பத்திரிகை 24 ஆண்டாக வெளிவந்தேன். அதற்கு ஸ்தோத்திரம். 1994 சங்கீதம் 40 மூலமாக இந்த பாடலை, ஆயிரக்கணக்கான பாடலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பாடல் புத்தகங்கள் வாங்கி பெறுகின்றால் வேத வசனம் ஒன்றே ஆணித்தரமாக இருக்கும். என்னுடைய வேலை 150 தான். நீங்கள் ஃபோன்பே பண்ணலாம், ஜிபே தான் பண்ணலாம். இந்த நாளை வாங்கி பயன்பெறுங்கள், அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட தாழ்ந்த நாம் புதைக்க விரும்பவில்லை, விதைக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அநேகர் உயிர்மீழ்ச்சி அடைகிறார் என்பது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய சாட்சி. ஆமென், ஆமென். காரணம் என்ன? மல்கியா 2:6 சொல்லப்படுறதாக ஸ்தோத்திரம். மல்கியா 2:6 சொல்லப்படுறதாக சத்திய வேதம் அவன் வாயில் இருந்து. உங்கள்கிட்ட என்ன வாயில இருக்கிறோம்? கட்டுக்கதையோ கற்பனையோ தேவையற்ற வார்த்தையோ நாவில் பிறக்கக்கூடாது. ஆனால் என்ன சொன்னாரு? நீதிபதி 3ஆம் அதிகாரம் 1 படிங்க. ஸ்தோத்திரம். நீதிபதி 3ஆம் அதிகாரம் 1 முதல், என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன்னுடைய இருதயம் என் கட்டளையை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளும் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமாக பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவார். அல்லேலூயா. இதனால் இந்த வேத வசனத்தை நீங்கள் இதயத்தில் பதித்தால் என்ன பண்ணுவீங்க? மேன்மை அடைவீர்கள். ஒரு நாள் தாழ்ந்து போக மாட்டீங்க, உயர்ந்து அடைஞ்சிருப்பா. சங்கீதம் 91:14 சொல்லுது. சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைந்து வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க ஆவிக்குள்ள எழுப்பிட்டீங்கன்னா உங்களால மௌனமா இருக்க முடியாது. கைகள் தட்டுவீங்க, ஆர்ப்பரிப்பீங்க, ஆழ்ந்த ஸ்துதி ஸ்தோத்திரங்களை எழுப்பீங்க. உங்க நாவு அக்கினியா மாறும், உங்களுக்கு ஜீவனதி ஓடும். எசேக்கியேல் 47:9 சொல்லப்படுது, இந்த நதி போகும் இடமெல்லாம், இந்த நதி இல்லை, இந்த நதி சொல்லுங்க. எசேக்கியேல் 47:9 சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கிறார்.
காரணம் உங்க இதயம் எப்பொழுது தூச்சு கொண்டே இருக்கணும். தேவனோட உறவு தான் நமக்கு வேணும். ஆமென். மனுஷன் கைவிடுவான், தேவன் கைவிடா தேவன். அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நிமிடமும் உன்னோடு பேசுகிற தேவன், அவன் உனக்குள்ள இருக்கிற தேவன். அப்படி என்றால் நீ நான் யாரா இருக்கிறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். கையினால் கட்டப்பட்ட இந்த சுவரு நமக்கு கூடுற இடம். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் பேச உன்னோடு தான். ஆமென். நீங்களே ஆலயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன வீடு? யார வீடு? தேவனுடைய வீடு. அல்லேலூயா. நீங்களே ஆலயம். நீங்களே ஆலயம். நீங்கள் நடமாடும் ஆலயம். இந்த நடமாடும் ஆலயமாக நீங்க கண்ட சகோதர சொல்லி அவளை சபைக்கு திருப்பப்பட வேண்டாம். ஆமென். எத்தனை விரும்புறீங்க? எத்தனை விரும்புவீங்க? அல்லேலூயா. என்னுடைய சிங்கக்கலை சில பாடல் உண்டு குறிப்பாக கொடுக்கறதுக்கு. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் பாடுற பாடல் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் காண நீங்கள் என்னோடு சேர்ந்து கொள்ளலாம். சோத்ரம். கிருபையான தேவன் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கிறபடியா. ஆமென். அவருடைய கிருபை நம்மை தாங்கிறபடியா ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னை பலப்படுத்த இயேசு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை தாங்கும். அதை குறித்தான பாடலை நான் உங்களோடு பாடப் போகிறேன். என்னோடு சேர்ந்து நீங்க பாடலாம். அல்லேலூயா. அப்பா உங்க கிருபை நித்தம் என்னை தாங்க. அப்பா உங்க கிருபை நித்தம் என்னை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. சொல்லுவோம். அப்பா உங்க கிருபை நித்தம் எங்களை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. உங்க சுவாசம் என்னில் இருக்கும் காலம் வரைக்கும், உங்க சுவாசம் என்னில் இருக்கும் காலம் வரைக்கும் போற்றி புகழ்வே, உம்மை பாடி மகிழ்வே, போற்றி புகழ்வே, உம்மை பாடி மகிழ்வே. அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க. அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. அனைவருமே என்னை மறந்து போன போதும், அனைவருமே என்னை மறந்து போன போதும், நீ ஒருவர் மட்டுமே தாங்கி சுமந்தீரே. நீ ஒருவர் மட்டுமே தாங்கி சுமந்தீரே. அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க. அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க. துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே, துதித்திடுவேனே, உம்மை உயர்த்திடுவேனே. இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து, இதய கதவை திறந்து
வந்தி விண்ணின் தேவன் நீரோ மண்ணில் இறங்கி வந்தி எந்த ஜீவன் காத்திடவே ஜீவபலியானே எந்த ஜீவன் காத்திடவே ஜீவபலியானே அப்பா உங்க கிருபை என்னை தாங்க அப்பா உங்க கிருபை என்னை தாங்க துதித்திடுவேனே உம்மை உயர்த்திடுவேனே துதித்திடுவேனே உம்மை உயர்த்திடுவேனே இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து இதய கதவை திறந்து என்னில் வந்து அமர்ந்து ஆனோதல் என கழுவி அபிஷேகமாதையாடி ஆனோதல் என கழுவி அபிஷேகமாதையாரே அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க துதித்திடுவேனே உம்மை உயர்த்திடுவேனே துதித்திடுவேனே உம்மை உயர்த்திடுவேனே விண்ணின் தேவன் நீரோ மண்ணில் இறங்கி வந்தி விண்ணின் தேவன் நீரோ மண்ணில் இறங்கி வந்தி எந்த ஜீவன் காத்திடவே ஜீவபலியானே எந்த ஜீவன் காத்திடவே ஜீவபலியானே அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க அப்பா உங்க கிருபை எங்களை தாங்க துதித்திடுவேனே உம்மை துதித்திடுவேனே துதித்திடுவேனே உம்மை உயர்த்திடுவேனே மல்கியா 2:12 சொல்லும் மல்கியா 2:12 சொல்லும் அவர் ஒருவரை அல்லவா படைத்தார் ஆவி அவனுக்கு பரிபூர்ணமாய் இருந்தது ஏன் ஒருவரை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருமடிக்குத்தானே ஆகையால் ஒருவனும் போதும் என்ன சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியை பெருமடித்தாரே நீங்கள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவன் நீங்கள் நாம் வேத வசனத்தை எங்க வைக்க வேண்டும் நம்முடைய இதய பலகைகளை எழுத வேண்டும் ஒரு இதய பலகைகளை எழுதிக்கொள் இதய பலகைகள் எழுதினால் நீ போக்கிலும் வரத்திலும் தேவனோடு பேசிக் கொண்டிருப்பான் அப்படிதான் இந்த வேத வசனங்கள் வாயிலில் பாடலாய் மாறின நான் காண்கிற சனத்துக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஜீவன் இருக்கிறபடியா அது ஜீவனுள்ள வார்த்தை ஜனங்களை மீட்கி சபைக்கு கொண்டு வரும் அந்த ஜனங்கள் வரவேற்றின் மத்தியிலே வேதனை மத்தியிலே பிசாசுகளிலே இருப்பது கர்த்தருடைய ஆவியார் என்னோடு இருந்து பேசுவார் கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் சமாதானம் உண்டு அவன் நீங்கள் இந்த வேதவசத்தை நேசிக்கிற நீங்க உங்க இதய பலகைகளை ஒவ்வொரு நாளும் ரெக்கார்ட் பண்ண வேண்டும் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இந்த வேத வசனத்தை நீங்கள் பேப்பர் வச்சு மறந்துடுவீங்க ஆனா இதே இடத்தில் எழுதி வைத்தா ஒரு நாளும் மறக்க முடியாது என் மகனே என் போதனத்தை மறவாதே உன்னுடைய இருதயம் மகா கேடும் திருக்குள்ளது இந்த தேவ கிருக்குள்ள இதயத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் சொத்தாய் உங்களை மாற்றி இருக்கிறார் மாற்றிருக்காங்களா இல்லையா உங்களை மாற்றிருக்காங்களா இல்லையா வேத வசனத்தை எங்க தேடுவீங்க ஆமே புத்தகம் கட்ட முடியாது நேரம் கிடைக்காது கடைசி நிமிடம் இந்த வேத வசனத்தை இதயத்தில் திறந்து நீங்கள் ஆண்டோடு பேச 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 ஆண்டவர் அநேக ஜாதி ஜனங்களை உங்க போய் கொண்டு வருவோம் ஆமென்
அநேக ஆயிரக்கணக்கான மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அநேக மக்களை சத்தியமாக விடுதலையாக்கிக் கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? தேவன் வைத்த அன்பு. அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தது. இப்பேற்பட்ட தேவனை ஆராதிப்புக்கு நாம் பாக்கியசாலிகள். நீங்கள் நானும் பைத்தியமாக ஆராதிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறது பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ கட்டுகளை தடைகளை உடைப்பதற்கு உனக்கும் எனக்கும் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களை போதிக்கும். நீங்கள் அபிஷேகத்தை கொண்டு நீங்கள் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உங்களை கர்த்தர் பேச வைப்பார். ஆமென். அல்லேலூயா. காரணம் என்றால் எரேமியா 23:29 வசனத்திலே என் வார்த்தை அக்கினி போலும் கண்மலையிலிருக்கும் சமர்க்கை போலும் இருக்குதல்லவோ என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? உங்க இதயத்தில் நிரப்பப்பட வேண்டும். அதிகாலை எழும்பி ஆண்டோட பேசி ஆண்டோட என்ன வசனம் தர போறீங்க கேட்கணும். அவர் சொல்லுவோம், அவர் பேசுறதை. ஆமென். அவர் மௌனசாமி அல்ல. ஆமென். அநேக மௌனசாமிகள் உள்ள உண்டு. அது என்னைக்கு அப்படிதான் இருக்கும். கண் இருக்கும் காணாது, கை இருந்து அசையாது. ஆமென். அல்லேலூயா. பார்த்திருக்கீங்களா? நிறைய இருக்கான், நிறைய இருக்கான். நான் எப்படி சொல்லியிருக்கேன்? கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் ஊராது, வாயிருந்தும் பேசாது. பேருக்கு பேர் என்ன? எல்லாமே பொம்மையே. இங்க அல்ல, எல்லாமே பொம்மையே. இங்கு காண்பதெல்லாம் பொம்மையே. அவை ஜீவனோடு இருந்தா தேவனை துதியாது இருக்குமோ? கையிலிருந்து முசையாது, காலிலிருந்து நடவாது, தொண்டையிலிருந்து சத்தம் போட முடியாது. இது பேருமா பொம்மை. இந்த பிள்ளைகள் நீங்க பார்த்திருப்பீங்க. சின்ன பிள்ளைகள் சிறு வயசுல என்ன செய்வாங்க? கொஞ்சம் மண்ணை கூட்டி, இது சோறு, இது அரிசி, இதே தாக்கியலை இல்லை சோறு சாரம் போடுவாங்க. நீ அங்க எங்க புருஷன், நீ நான் அம்மா, அவன் அப்பா, நீ பிள்ளை அப்படின்னு 4 பொம்மைகளை வச்சுருப்பாங்க. ஆமாம், அது இல்லை நீங்கள் விளையாடிப்பீங்கள, நம்ம விளையாடிப்பேன்ல. என்னங்க வளர்ந்துட்டு சார் ஜாக்கிரதை இருக்கலாம். நம்ம காலத்தில் நடந்த சம்பவம் தான். ஆனால் என்ன நடந்ததோ அவங்க எல்லாம் விஷயமாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்க, எங்கிருந்து அப்பா கூப்பிடுவார், பிள்ளை, என் ராஜா, என் செல்லம், எங்க இருக்க? அவங்க காலை அந்த எல்லா சமையல் எல்லாம் பண்ணியிருந்தது காலால் ஒரு தட்டு கையால் ஓய் தூரப்பட்டு, மம்மி இதை வந்துட்டேன், டாடி இதை வந்துட்டேன். புரியுதா? அவ இதுவரைக்கும் எனக்கு கட்டப்பட்டது என்னது? பொம்மை. பொம்மை விளையாட்டு செய்கிறாங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்கு எனக்கு. ஆமே, நீங்கள் தானே அப்படி இருக்கக்கூடாது. கண் காண்பதற்கு, ஆமே, அறிவு மற்றவங்களுக்கு சொல்லி தருவதற்கு, அந்த அழிந்து வர ஜனங்களை பார்த்து சொல்லணுமே உங்க வேலை. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அவை இந்த நாட்களை கேட்கிற நீங்கள் ஜனங்களை தட்டி கொட்டி கொண்டு வர வேண்டும் சபைக்கு. ஆமே, இடத்திலே அநேக தரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க. எல்லாருக்கும் சரியான வார்த்தை. என்னோட ஒரு ஆட்டோ இருந்து, வசன ஆட்டோ, 4 பக்கமே வசனம் இருக்கும். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், இயேசுவே ஜீவன தெய்வன், அவர் ஒருவர் அல்லவா படைத்தார், அவரே உங்கள் தேவன், அவர்தான் வானத்தின் சிருஷ்டிக்கர்த்த, அவர்தான் உனக்காக எனக்காக பலியான தெய்வன், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னொரு பக்கம் இருக்கும், அந்த பக்கத்தில் விக்கிரகங்களை வணங்குறவர் வீடங்கள் தெளிவாக இருப்பேன். அநேகர் பார்த்து நிறைய டவுட் கேட்பாங்க. வேதம் சொல்லுது, கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, மூக்கிருந்தும் மகராது, இவைகளுக்கு பேரு பொம்மை. அல்லேலூயா. நீங்கள் அப்படி இருப்பதற்கு அடைக்கப்படவில்லை. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன், ஆமே, அநேகரை ரட்சிப்பதற்கு வழிவகுக்கிறது. ஆமே,
அவர் உங்களுக்குள்ளே உள்ள ஆவி, உங்களோடு பேசுற தேவன். எப்பெல்லாம் பேசுவாரு? 24 hours பேசுவாருங்க. ஒரு நிமிடம் விடாம அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நான் பேச தொடங்கிட்டேன்னா 4 நாள் கூட பேசுவேன். ஏன்? எனக்குள்ள இருக்கிறவர் நான் அல்ல, என்னில் இயேசு. இயேசு நமக்குள்ள வந்து விட்டார். அவர் நமக்குள்ள இருந்து அவர் ராஜ்யத்தை கட்டுவார். அவே முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அப்பொழுது எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும், அவருடைய நீதியை தேடும். நம்ம என்ன தேடுவோம்? காலையில் பெட்டு காப்பி, ஆமே இட்லி தோசை ரெடியா இருக்கா, இதுதான் தேடுவோம். இதை தேடக்கூடாது. இது அடுத்து முதல்ல ஆத்மீகம். அடுத்து ஆத்மீயத்துக்கு உண்டான நிவர்த்தி ஆக்கினா சரீரத்துக்குள்ள எல்லா காரியமும் வந்து கிடைக்கும். நீ கேட்காமலே கிடைக்கும். ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. கேட்பவன் எவன் பெற்றுக்கொள்வான். அப்ப நம்ம கேட்க வேண்டியது முதலாவது தேவ ராஜ்யத்தை குறித்து. ஆண்டவரே, நான் எந்த ஆத்மா சந்திக்கணும், எந்த ஆத்மாவுக்கு புத்தி சொல்லணும் சொல்லும்போது அவர் கொண்டு வருவார். அவர் ஏன்னா அவங்க என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அதனால் விடுவிப்பே. அவங்க என் நாமத்தை அறிந்திருக்கபடியால் உயர்ந்த அல்லேலூயா. அந்த பரலோகசாந்திகள் உயர்ந்த இடம். அந்த போகணுமா வேணுமா வேண்டாமா? வேணும்னா உழைக்கணும். ஆத்மா அறுவடை செய்யணும். ஆத்மா அறிவிலா இருப்பது நல்லதல்ல. காரணம் யோவான் 1:1 சொல்லுது. ஸ்தோத்ரா. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு உங்களுக்கு ஜீவன் இருக்குதா? சொல்லு, எண்ணி பாருங்க. நான் ஜீவத்தை ஆராதிக்கிறேன். அவன் ஜீவத்தேவனுடைய நாமத்தை எடுத்து சொல்ல வேண்டுமா வேண்டாமா? உங்க கண்ட கிளாஸ்மேட், சொந்தங்கள், பந்தங்கள், மூடத்தினமை வாழ்ந்த ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய உங்கள் மேல் விழுந்த கடமை அல்லவா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். கர்த்தர் உயர்த்துக்கு நீர் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் இந்த உலகத்தை எதற்காக அவரை பிடித்தாரோ அதை நீயும் தொடர வேண்டும். அவர் 3 வருஷத்தில் செய்து பிடித்தார். நாம் இன்னும் அதை செய்ய முடியாமல் இருக்கிறோம். அவரது எத்தனையோ நன்மைகள் பெற்றும், எத்தனையோ அற்புதங்கள் பெற்றும் இன்னும் அவருக்கு நன்றி உள்ளதாக இல்லாமல் இருக்கிறோம். நாம் நன்றியுடன் இருந்தாலும் ஒரு நிமிடம் கூட மௌனம் இருக்க முடியாது. காரணம் என்ன? அவருக்குள் ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி என்னை பிரகாசிக்கிறது, இல்லாததை பற்றிக் கொள்ளவில்லை. ஆமே, நீங்களும் நானும் ஒளி. ஆமே, இயேசு உங்களுக்குள்ள வந்தா நீங்க யாரு? ஒளி. அப்ப ஒளி என்ன செய்யும்? இருளை கடந்து போகும். இருள் பாவ உலக மக்கள், இருள் மனிதகுல மக்கள், இருள் அறியாமை மக்கள், அவருக்கு நேராய் கடந்து போய் இயேசுவே ஜீவனதி, இயேசுவே பரிசுத்த தெய்வன், நான் பரிசுத்த, ஆகையால் நீங்கள் பரிசுத்தவாய் என்று சொல்லி அவரை எங்க திருப்பணும்? சத்தியத்துக்கு, சட்டத்துக்கு, சபை போதிக்கிற இடத்துக்கு திருப்ப வேண்டும். ஆமே பாருங்கள், 5ஆம் வசனம் சொல்லு. 6ஆம் வசனம் சொல்லுது, தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தான். தேவனால் மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவா. பாருங்கள், அவன் தன்னால் தனக்கு என்ன செய்ய கப்பாசிட்டியோ அதை எல்லாரும் செய்யணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சத்தில் பிள்ளைகள் இருளாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பார்கள். ஆவே அவன் தன்னால் எல்லாரும் ரட்சிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சி. நீங்களும் நானும் தான் சாட்சி. இயேசு ருசிக்கிற நீங்கள் நானும் தான் சாட்சி. எல்லாரும் அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்களா? எல்லாரும் அபிஷேகம் பெற்றது தானே? ஆவியின் நிறைவு உங்களுக்கு வர வேண்டுமே. அந்த ஆசீர்வாதம் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டுமே.
பாருங்கள், யோவான் அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியா வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனா இருந்தா உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு வருந்தி கேட்டுக்கொள்கிறேன், பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன், அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், பண்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜீவன் போவதற்கு முன்பாக, இந்த உலகத்தை நாம் கடந்து போகும் முன்பாக ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை சம்பாதிக்கும்படி நம்ம இருந்த ஒரு கடமை. உணர்வுள்ள இதையும் துடி துடிக்கும், மனம் இருக்காது. ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையால் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒரு நாள் மனம் இருக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. என்றைக்கு அபிஷேகம் பெற்றனோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே வருகிறேன். தேசமெங்கும் சபைகள் தோறும் இந்த தமிழ்நாடு முழுவதுமாக பல இடங்களில், இன்னும் சென்னை மட்டுமல்ல, பெங்களூர், கர்நாடகா, இன்னும் ஆந்திரா, இன்னும் பாம்பே, இப்படி பல இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தைரியமாக பிரசித்து வருகிறேன். நாளை ஒரு நாள் அல்ல, இந்த ரட்சணி நாள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை விதைக்காவிட்டா ஆண்டவரது கேள்வி கேட்பார், உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக என்ன செய்தா? அன்பான தேவர்களே, ஏதோ என்ற வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை உண்மையும் உத்தமமான வார்த்தை. உண்மையில மனுஷன் பரிபூர்ண ஆசை பெறுவார். ஆவே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவர்களே, இந்த பாடத்தால 21 வசனம், இந்த பாடலை குறித்து படியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நமக்குள்ள இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் நம்மளை அனுதினம் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் மெய்யாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தான கருத்துக்களை குறித்து பாடுகிறேன். இந்த பாட்டுப்புகளே எல்லா பாடலும் இருக்கும். உயிர்ப்பிக்கும் 21 உயிர்ப்பிக்கும் தேவனையா நிரூபிக்க வேண்டும் ஐயா, ஆவில் அடலாகி சீசனை எழுப்பும் ஐயா, ஆவில் அடலாகி சீசனை எழுப்பும் ஐயா, உயிர்ப்பிக்கும் தேவனையா நிரூபிக்க வேண்டும் ஐயா, ஆவியில் அனலாகி சீசரை எழுப்பும் ஐயா, ஆவியில் அனலாகி சீசரை எழுப்பும் ஐயா. ஜீவனுள்ள தேவனுண்டு ஜீவித்து சொல்லணுமே, ஜீவனுள்ள தேவனுண்டு ஜீவித்து சொல்லணுமே, சாட்சியாய் வாழ்ந்து என்றும் வார்த்தையை விதைக்கணுமே, சாட்சியாய் வாழ்ந்து என்றும் வார்த்தையை விதைக்கணுமே, உயிர்ப்பிக்கும் தேவதையா நிரூபிக்க வேண்டும் ஐயா, ஆவியில் அனலாகி இந்த சபைதனை எழுப்பும் ஐயா, ஆவியில் அனலாகி பாவியை எழுப்பும் ஐயா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவித்து சொல்லணுமே, ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவித்து சொல்லணுமே, சாட்சியாய்
தேவனையா நிரூபிக்க வேண்டுமையா ஆவியில் அனலாகி எங்களை எழுப்புமையா ஆவியில் அனலாகி சீசியை எழுப்புமையா உயிர்ப்பிக்கும் தேவனையா நிரூபிக்க வேண்டுமையா ஆவியில் அனலாகி சீசரை எழுப்புமையா பாடுள்ள உலகத்திலே பாதை காட்ட வந்தீரையா பாடுள்ள உலகத்திலே பாதை காட்ட வந்தீரையா பாதாளம் செய்தீரையா பரலோகமைந்தனையா பாதாளம் செய்தீரையா பரலோகமைந்தனையா உயிர்ப்பிக்கும் தேவனையா நிரூபிக்க வேண்டுமையா ஆவியில் அனலாகி சீசரை எழுப்புமையா ஆவியில் அனலாகி இந்த சபைகளை எழுப்புமையா உயிர்ப்பிக்கும் தேவனையா நிரூபிக்க வேண்டுமையா ஆவியில் அனலாகி எங்களை எழுப்புமையா ஆவியில் அனலாகி எங்களை எழுப்புமையா சொன்னபடி உயிர்த்திரையா சொந்தவராயே செய்யா சொன்னபடி உயிர்த்திரையா சொந்தவராயே செய்யா கண்ணிமைக்கும் நேரத்திலே மறுரூபமாக்குமையா கண்ணிமைக்கும் நேரத்திலே மறுரூபமாக்குமையா இயேசு வரும்பொழுது ஒரு நொடிக்குள் ஒரு இமைக்குள்ள உங்களையும் என்னையும் மறுரூபமாக்கி ஒரு ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்வார் ஆவை நாம் மௌனமாக இருக்கக்கூடாது எந்த இடத்தில் நாம் நிற்க திராளாய் போவதற்கு இந்த வேத வசனத்தை நம் இதய பறவை எழுதிவிட்டால் ஒரு நாளும் ஒருவர் வந்து அழிக்க முடியாது நீ ரப்பரைட்டு படித்தாலும் அழிய போகாது ஏனென்றால் வேத வசனம் உன் வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வருகிறது அவைதான் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் இதயத்தில் எழுதிவிட்டால் அது உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கும் அது மௌனசாமி அல்ல உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்காக எனக்காக இந்த உலகத்தின் சத்தியத்தின் சாட்சியால் நின்று சாட்சியான இயேசு உன்னை போல என்னை போல பாடுள்ள மனுஷனாக இறங்கி வந்த தெய்வன் பாடுபட்டவருக்கு தான் பலன் உண்டு இயேசு பாடுபட்டது போல நாம் 100 மாற முடியாவிட்டால் 10% அல்லையா இயேசுடைய அன்பை இயேசு கிறிஸ்துடைய அன்பை நீங்கள் உங்களை சுற்றி ஜனங்களை சொன்னால் போதும் உங்க அக்கம் பக்கம் ஜனங்களுக்கு குத்தி போட்டால் போதும் நிச்சயமாக சபையினால் ஆராய்ச்சி செய்ய முடியும் இந்த கொடுங்கை போகிறே அநேக கிரைஸ்தவர்கள் உண்டு அநேக சபைகள் உண்டு அவே நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக எழும்புவோம் நீங்களே ஆலயம் இந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் சுடராய் பிரகாசிக்கிற பட்டயமாக வேத வசனத்தை நீங்கள் விதைப்பீர்கள் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் நிரம்பும் ஆமே ஒரு ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்வதற்கு தேவனுக்கு வசனத்தை தந்திருக்கிறார் இந்த வார்த்தை கொண்டு நீ அலங்கரிக்கப்பட்ட மகனாக எழுப்புவாயா இந்த சபை இன்னும் பெருகும் ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையை திரும்பாது அதை எதை செய்து முடித்து வந்ததோ அது செய்து முடித்தே திரும்பும் இயேசு எல்லாத்தையும் நாம் செய்து முடித்தார் நமக்காக யாவை செய்து முடித்தார்
இந்த பூமியிலே உப்பாக ஒளியாக உண்மையை வைத்திருக்கிறார். நீங்கள் தான் உப்பாக ஒளியாக கடந்து போக வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறபடி இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் எழுதி பிரகாசித்து விட்டால் நம்மை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய குடும்பம் பரலோகமாய் மாறும். பரலோகம் பிடிக்கலையா? ஐயா, பரலோகத்துல ஒரு வேலையும் இல்லை. எப்போது ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்போது துதிக்க துதிக்க ஆண்டவர் உங்கள் கூடவே வருவதால் இந்த உலகத்திலே ஒரு 5 காரியங்களை குறித்து சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். உங்களுக்கு சலிக்க எனக்கு சலிக்காது. மணிக்கிற கணக்கில் மக்களுக்கு பேச 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 ஆவிக்குள் அனலாய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த வேதாகம். தேவனுடைய அக்கி நம்முடைய நாவல் பட்டாலே அது பல கோடி மக்களை சலித்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆமென். ஒரு நாளை சோர்ந்து போவதில்லை. ஒரு நாள் நீ சோர்ந்து போவதில்லை. ஆவே உனக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு 5 காரியத்தை குறித்து இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் தேவனுடைய சத்தியத்தை நாம் பாட்டினாலே அநேகரை எளிமையாய் கலந்துவதற்காக, அநேகரை ஜனங்களை மீட்பதற்காக கர்த்தர் சத்தியத்தை நாவில் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை நம் நாவில் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியம் எதற்காய் கொடுத்தா? மடிந்து போல ஜனங்களை திருப்ப வேண்டும். தெற்கத்தி வெள்ளத்தை சிறுசிருப்பது போலே உங்க வாழ்க்கையை நீங்கள் திருப்ப விட வேண்டும். ஆமென். இந்த பாட்டுத்தாளே 29ஆம் வசனத்தை பாடல் புக்கிலே பாட்டுத்தாளே இந்த வேதத்திலே 48ஆம் புக்கிலே நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா அநேக இடங்களை ரிப்பீட். பெங்களூர் பட்டத்தில் ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறேன். இந்த பாடலை பேசும்போது மீண்டும் மீண்டும் என்னை கேட்கக்கூடிய நாங்கள். இது சபைகள் தோறும் ஜனங்களை பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட பாடம். இந்த பாடம் மூலமாக எல்லாரும் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியை நிரம்ப நிரம்ப இந்த பாடலே பாட இருக்கிறது. வாங்கி பயன்படுங்க. வியாபாரத்துக்கு அல்ல. உங்களுக்கு யாருக்காவது எனக்கு காசு கொடுக்க இடம் இல்லை, எனக்கு பால் வேண்டும் என்று போயினால் அவங்களுக்கு நல்லையா அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கூட வாங்க கூட வாங்க 29 பாட்டுதாங்க. கூட வாங்க இயேசு நீங்க சொல்லுங்க. கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். சொல்லுங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க. கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து பரலோக மகிமை காண வேண்டும். பரலோக மகிமை காண வேண்டும். பரலோக மகிமை காண வேண்டும். கூட வாங்க இயேசு நீங்க. டேடி கூட வாங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். சத்தியத்தின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து சத்தியத்தின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும். உன்னாமம் சொல்லி வாழ வேண்டும்.
அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும், அனைவரையும் மந்தையில் சேர்த்திடணும். கூட மகள் இயேசு நீங்க. ஆமென். கூட மகள் இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கட்டப்பட்ட கரங்களை மீட்டுக் கொள்ளணும், கட்டப்பட்ட கரங்களை மீட்டுக் கொள்ளணும். கண்ணீர் கவலை யாவையோ துடைத்து உதவணும், கண்ணீர் கவலை யாவையோ துடைத்து உதவணும், கண்ணீர் கவலை யாவையோ துடைத்து உதவணும். கூடவங்க இயேசு நீங்க. டேடி, கூடவங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும். ஒரு நாளும் புறக்கணியாய் வாழ வேண்டும், ஒரு நாளும் புறக்கணியாய் வாழ வேண்டும், ஒரு நாளும் புறக்கணியாய் வாழ வேண்டும். கூடவங்க இயேசு நீங்க. டேடி, கூடவங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும், உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். கூடவங்க இயேசு நீங்க. கூடவங்க இயேசு நீங்க. உம்மை போல நாங்களும் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கூட இருக்கிறார், நான் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை நான் எப்போவே படித்திருப்போம். தேவர்களே, இப்பேற்பட்ட வேத வசனத்தை கொண்டு கத்தரை கொண்ட பாடல் சத்தியத்தை இலகுவாய் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். நீங்களும் பலனையை உங்களை அன்பாய் கேட்டுக்க. எனக்கு நாளே அருமையான தாசன் மூலமாக இந்த இடத்துல உங்களோடு பேசுகிற கிருபைக்காக தேடி நன்றி சொல்லி கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ கிருபை வரங்கள் உங்களை ஆள செய்ய வேண்டும். தேவ வார்த்தைகள் உங்கள் மூலம் வெளிப்பட வேண்டும். அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி ஜனங்கள் சபைக்கு திரும்ப வேண்டும். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகள், உங்களை கொஞ்சம் கேட்கிறேன், தாழ்மையாக கேட்கிறேன், அடிமையாக கேட்கிறேன். உங்க பக்கத்துல காங்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை அறிவிங்க. ஏன்னா அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி பரிபூரணமா இருந்தது, பின் ஏன் ஒருவரை படைத்தார்? பரிசுத்த சந்ததியை பெற்றிருப்பதற்கு, நீங்களும் நானும் பரிசுத்த சந்ததியை பெறுவதற்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்தார், அபிஷேகித்தார். அபிஷேகத்தை கொடுத்த தேவன் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார், உங்களோடு கூடவே இருக்கிறார். ஆவே வேத வசனத்தை பாடப்படுவதற்கு தேவனுடைய ஞானத்தை கேட்டு தேவ அன்பை பொழிந்தார். லட்சக்கணக்கான மக்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கிறேன், ஆயிரக்கணக்கான மக்கள் சொல்லிக் கொடுக்கிறேன். தனிப்பட்ட ஒருவராக இருந்தால் கூட மணிக்கு பாராம சத்தியத்தை சொல்லி அவரை தேவனுக்கு முன்பாக நிலைநாட்ட விரும்புகிறேன், செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் அதை செய்யும்படி அன்பாய் கற்றுக்கிறேன். எனக்காக அன்பாளர்களை இருந்த பிள்ளைகளே, உங்கள் வார்த்தை சீனுள்ளதை, அந்த வார்த்தை பெருமையை திரும்பாது. எங்கள் ஒரு ஆத்மாவை சந்திக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு மட்டும்தான் சீனுள்ள தேவன். அவர் ஒருவர் மட்டும்தான் இந்த நாட்களிலே மரித்தார், உயிர்த்தார், மூன்றாம் நாள் உயிரிழந்த தேவன் இன்றைக்கு மீண்டும் வரப்போகிறார். அதனால அந்த ஜீவன தேவனை தைரியமா சொல்லுங்கள். இன்று மரித்தார்கள், இதனால் சதாக உயிரிழந்து சொன்ன கர்த்தர் உங்களோடு என்னோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மக்களுக்கு சாட்சி போகிறீர்கள். நீங்களே சாட்சி சொன்ன தேவன் உங்கள் மூலமாக அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள். அநேக மக்கள், அநேக ஜனங்கள் ரட்சிப்புகள் வந்து கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 32 ஜன குடும்பத்துக்கு கற்பத்தின் கனி கொடுத்தார். கிட்டத்தட்ட மரித்து 4 பேருக்கு கர்த்தர் உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் சொன்னால் என்று சொல்வதற்கு நேரம் போராது. முதல்ல என் வீட்டிலே அற்புதத்தை காண செய்தார்.
என் தம்பிக்கு 4 ஆண்டுகள் கர்ப்பத்தின் கனி இல்லை, கர்ப்பத்தின் கனி கொடுத்தான். என் தாயார் மரணத்தில் இருந்தபோது 2 வருஷம் பேசுகிறேன். என் தாயார் மறித்து கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் என் மகனை இளைமகனை பார்க்க வேண்டும். அவங்க ஒரு வாட்டி சொன்னாங்க, நீ இருந்தா என்னடா செத்தா என்னடா சொன்னவங்க. இறுதி கட்ட மரண கட்டத்துல அத சொல்லிட்டாங்க, என் ஊழியக்காரன் மகனை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே பிரியமான தேவர்களே, உண்மையில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். நான் ஆட்டை கேட்டேன், ஆண்டவரே நான் போய் வெறுமையாய் திரும்ப கூடாது, என் தாயாருடைய மரணத்தை நான் பார்க்க கூடாது, நீங்கள் ஜீவனுள்ள தேவன் என்பதை எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். சங்கீதம் 20:4 ஆண்டவர் என்னோடு பேசினார். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தரே என்னுடைய ஆலோசனை. பிரியமானே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த வார்த்தைகளை புறப்பட்டு போனேன். அங்கே ஆஸ்பத்திரியில் போனேன். அங்கே என்னுடைய தாயாரை ஐசு வாழ வைக்கிறார்கள். மூக்கில டியூப்பு, இடுப்புல டியூப்பு, ஆங்காங்கே டியூப். நான் போய் கண்ணீரோடு செபித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்கும் போது என் கண்ணீரிலிருந்து கண்ணீர் அந்த தாயாருடைய மேல் தலையிலே பட்டது. நான் செபித்து விட்டு எங்கள் திருவாசல் சபைக்கு கடந்து போய்விட்டேன். என்ன இருந்தாலும் பெற்றவரும் வித்து பிள்ளைகளும் கல்வி சொல்லுவாங்க. ஆனா என் நெஞ்சம் பறித்து அவங்க சொன்னாங்க, நீ இருந்தா என்ன செத்தான்னு சொன்னவங்க கர்த்தரா இறுதியாக என்னுடைய பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அடியேன் சபாலத்தை போயிட்டு மீண்டும் ஒரு பாசலோடு நான் திரும்பி வந்து ஆசிரியர் பார்க்கும் பொழுது என் தாயார் பார்த்த நிலைமை சொல்ல முடியாது. மூக்கில டீப்பை காணும், இடுப்புல டீப்பு காணும், சேர்ல உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. என்ன நடந்தது அம்மா, என்ன நடந்தது சொன்னது அற்புதங்கள் பாருங்க. அந்த நாளை ஆண்டவரே என் தாயாரை மூக்கில டீ இடுப்புல டீ உயிர் போடி விடுத்தவங்களை கத்த தொட்டா, கத்த தொட்டா, கத்த தொட்டா. எல்லாத்துக்கும் கடத்த வீசப்பட்டது. செயல உட்கார்ந்து என்னை கண்டவுடனே எப்படி இருக்கும் பாருங்க சந்தோஷம். தேவன் என்ன சொன்னா, அவர் உமது மனப்பத்து தந்தடி உடைய ஆலோசனை நிறைவேற்றின வாக்கு தத்தம் நிறைவேறினது. என்ன நடந்தது? நீ வந்தியா வந்தேன், நீ வந்தியா வந்தேன், நீ செபித்தியா செபித்தேன். ஒரு வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் வந்தது, இருள் கடந்து போனது. ஆமே. எந்த ஊழியக்காரர்கள் நீ யாரை சொல்லிக்காரோ அங்கே இருள் கடந்து போகும், வெளிச்சம் பிரகாசிக்கிற விளக்காய் மாறும். உங்களுக்கு வெளிப்பட வேண்டும். இதே அபிஷேகம் பெற்ற நீங்கள் அநேக மக்களை சந்திக்கும் பொழுது வரும் நாட்களில் சபை பல மடங்கை பெறுவோம். கற்பனை பிள்ளைகளே, இது விளையாட்டு கையில் உள்ள சத்தியம். சத்தியத்தை அறிவிகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனக்கு வாய்ப்பளித்த அருமையான தாசனுக்கும் தொடர்ந்து உங்களோடு பேசுகின்ற நீங்க பொறுமையை காத்திருந்ததுக்கும் தேவன் சொல்லி உங்களை விடுகிறேன். என்னுடைய ஓர் பாடல்கள் உண்டு, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஜிபே கோப்பை பண்ணலாம். உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு 100 ரூபாய் தம்பிக்கல நான் வாங்க எப்படின்னு வந்து எனக்கு இலவசம் பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்க உங்க விருப்பப்படி ஐந்து குழந்தைகள் பயன்படுகிற கத்தவங்களை யாவையும் வாசுவர் இம்மட்டமாய் பொறுமையை காத்திருந்த உங்களை யாவருக்கும் அருமையான வாய்ப்பு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கத்தவர்களாசி.